ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் செம்மையாக இருப்பீங்க. ஸ்கூல் போகாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க என்ன மாதிரி. நான் எப்போவுமே ஸ்கூலுக்கே போக மாட்டேன், ஜாலியாக ஊரதை சுற்றுவேன். நீங்களும் அப்படியா? என்ன மாதிரிலாம் நடந்துக்காதீங்க. நம்ம வந்தால் உங்களுக்கும் நல்லதில்லை. இந்த மாதிரி நடந்தால் உங்களுக்கு நல்லா படிப்பு வராது, எதுவுமே வராது. நான் வீட்டில் உட்காந்து சும்மா யூடியூப் சேனல் வீடியோஸ்லாம் போட்டுருப்பேன். நீங்களே ஸ்கூல் போய் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தான் நீங்கள் போடுவீங்க. உங்கள் வீடியோஸ் நிறையா நான் பார்க்குறேன். நீங்கள் போட்டு தானே இருப்பீங்க, எனக்கும் நான் பார்த்து தான் இருக்கேன். நீங்கள் லேட்டாக ஸ்கூல் போகாமல் சீக்கிரமாக போடுங்க, ஓகே? என்ன மாதிரிலாம் லேட்டாக ஸ்கூல் போகாதீங்க. நானும் காலையில் சீக்கிரமாக தான் எழுந்திரிக்க மாட்டேன், லேட்டாக தான் எழுந்திருப்பேன். ஆனால் மிஸ் திட்ட மாட்டாங்க. நான் இப்போ செகண்ட் படிக்கிறேன். இப்போவே நான் வீடியோஸ் ஆரம்பிக்கலான்ட்டு இருந்தேன், ஆரம்பித்தேன். இப்போதைக்கு அதே எனக்கு போதும். இப்போ நான் எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கேன் அதுவும் இன்றைக்கி எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன்னா நான் எப்படி இருப்பேன், நான் எவ்வளோ பெரிய ஆள், அப்போனா. ஆமாம், நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ வீடியோஸ் போடுறேன்னா நான் எவ்வளோ பெரிய ஆள். ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு நானும் பண்ணுறேன். எங்களுக்கு இப்படி ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு சீக்கிரமாக பண்ணிவிட்டு அம்மா கூட ஜாலியாக சாப்பிட்டு தூங்கி இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு போய் ஹோம்ஒர்க் எழுதிட்டு விளாடுங்க. கீழ் வீட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அப்படி கூட விளாடுங்க. இப்படி விளாடுங்க, வேணாம்னு சொல்ல, கீழே விழுந்துடாதீங்க, ஓகே? என்ன இது ரிங்கு போட்டுட்டு போகிறேன்னு பார்க்குறீங்க? சும்மா லீவுக்கு போகணும். சண்டே போட்டு போகிறீங்க. நீங்களும் போட்டுப்பீங்களா? ஓகே, எப்படியாச்சும் போடுறீங்களே. ஆனால் ஸ்கூலுக்கு கொலுசு எதுவும் போட்டு வரக்கூடாது. அக்கா மாதிரிலாம் போட்டுட்டு வரக்கூடாது. அக்கா திட்டு வாங்குறேனா இல்லையா? அப்படியே நீங்கள் திட்டு வாங்கக்கூடாது. டீல் ஓகே. என் அண்ணா வந்து ஹாஸ்டலில் படிக்கிறவங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது வாங்க போயிருக்காங்க. உங்களுக்கு வாங்கி தருவாங்களே ஹாஸ்டல் படித்தா? நான்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன், நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அம்மாலாம் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பாருங்கள். அம்மா வந்து நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது. அம்மாவை நீங்கள் தான் நல்லதாக பார்த்துக்கணும். நீங்கள் தான் பெருசாகி அம்மா அப்பாவை வீட்டு கட்டி கொடுக்கணும், கார் வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கான தேவையான எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். இப்போ நானும் பெரிய ஆளாகி அம்மாவுக்கு எல்லாமே வாங்கி தரணும் தான் ஆசையாக இருக்கேன். ஆசையாக தானே இருக்கேன். நீங்களும் அப்படியே ஆசையாக இருங்க. ஆசையாக இருந்தால் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா பொருட்களும் எங்களுக்கு கொடுத்துடும். அப்படியே நம்ம அதை வச்சு அம்மாவுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும். அப்பா எப்படி இப்போ ஹோம்ஒர்க் எழுதிட்டு இப்போ நான் யூடியூப் சேனல் போடுறேன், சூப்பராக இருக்குதுல்ல? இதே மாதிரி தான் காலையில் எங்கள் அண்ணன் ஹாஸ்டல் போயிடுவான். ஊரில் 4th 5th படிக்கிறாங்க அந்தாண்ட ஸ்கூல். சைனிங்ஸ் அக்கா மடி அக்கா தெரில, பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. ஆனால் இப்படி அக்காவுக்கு எப்படி சளி பிடிச்சிருக்கு, இப்போ தான் காய்ச்சல் வந்துச்சு. அம்மா மருந்து வாங்க போயிருக்காங்க. இல்லை மருந்தெல்லாம் வாங்க போகல, அண்ணனுக்கு வாங்கிட்டு வீட்லேயே மருந்து இருக்கு. பாட்டி வந்து சமைச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்க. ஆனால் இப்போ இதே போடாதீங்க, ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டு போடுங்க. தயவு செஞ்சு அம்மாவை அப்பாவெல்லாம் கவலைப்படுத்த வைக்காதீங்க, சரியா? பாய். எனக்கு தொண்டை வலி, அதனால நான் அக்கா வேலை
ஏதோ என்னால் பேச முடியல. சரி, நீங்கள்லாம் எத்தனாவது படிக்கிறீங்கன்ட்டு சொல்லுங்கள். நான் பாரதியார் ஸ்கூல் படிக்கிறேன், பாரதியார் பள்ளி. பாய் பாய் பாய். லவ் யூ சில்ட்ரன், லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.